இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான கேக் ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து எப்பயும் போல் செய்கிற கேக் இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முட்டை கிட்டலாம் சேர்க்க போகிறது கிடையாது, ஆயிலெலாம் சேர்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா சளிச்சுக்கலாம். இல்லை மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதியோட செஞ்சால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வெறும் கோதுமை மாவு வச்சு மட்டும்தான் செய்கிறேன். இவர் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம நாட்டு சக்கரை இல்லை, நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன். இவனால சளிச்சு எடுத்தாச்சு. இது உரமாக வச்சிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து நான் துருவி பூ எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிற போகிறோம். வித்தியாசமான கேக் ரெசிபிங்க. 1 கப் மைதா 1 கப் தேங்காய் தான் செம்மையாக நம்ம கேக் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் 1 கப் கோதுமைண்டா 1 கப் சர்க்கரை எடுக்கணும். ஓகேங்களா? நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தான். ஓகேங்களா? நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பால் எடுத்துருக்கேன். பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். ஃபுல் பால் தேவையில்லை. டேஸ்ட்டுக்கு 1/2 கப் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றிக்கிறப்போம். அதை 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி தேங்காய் பருப்பு மாதிரியே இருக்கும் கேக்கு. நினைக்கிறேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் இது வந்து இந்த தேங்காய் வந்து வெறும் வேலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ உடச்சிருந்தேன்னா நல்லா இருந்துச்சு, எல்லாம் தேங்காய் மாதிரி இருந்துச்சு. அப்போ கேக் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில தேங்காய் வந்து நம்ம முத்துன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சிராயாக இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த தேங்காய் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்க பண்ணியாச்சு. நம்ம எதுவுமே சேர்க்கலை, ஆயில் சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒயிட் மாவாக இருக்குது பாருங்கள், ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுல கெட்டியாக இருந்தாலே போதும். அப்போ தான் நான் கேக் மாதிரி இருக்கும். அந்த கேக்கு சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நமக்கு இது வித்தியாசமான கேக்காக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ லெமன் ஊற்றிருக்கேன். லெமன் வந்து சும்மா 2-3 சொட்டு ஊற்றினா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சோடா பேக்கிங் சோடா போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஆயில் சேர்க்கலையா முட்டை சேர்க்கலையா அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். டேஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேக் டின்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் டின்னு எடுத்தாச்சு. இப்போ பேப்பர் வச்சுக்கலாம், பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு ஆயில் தரணும். இப்போ ஓடிஜியை வந்து நம்ம 180 டிகிரியில் வந்து ஆன் பண்ணிக்கலாமா? டிகிரியில் வந்து 20 நிமிஷம் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சூடாக இருக்குது, ஒரு 15 நிமிஷம் நம்ம வேகட்டாக பார்த்துட்டு உள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்ச்மெண்ட் பேப்பருக்கு ஆயில் தேவைப்படாது, இருந்தாலும் நான் எப்போயுமே தடவுவேன். மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த பேட்டர் வந்து நம்ம ஊற்றிட போகிறோம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து பாதாமும் முந்திரி கிஸ்மிஸ் போட்டிருக்கோம், அதை வந்து மேலே தூவிடலாம் இந்த கேக் மேலே.
ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் ஓடிஜி கேட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு கடாயை தண்ணி வச்சு அது மேலே வச்சு ரெடி பண்ணிடலாம். தண்ணி வச்சு ஒரு வடையை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம கேக் பட்டரை வச்சுட்டோமா ரெடி ஆகிடும். இப்போ வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழிச்சு கேக் ரெடி ஆனால் பார்க்கலாம் எப்படி கேக் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம கேக் வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ சும்மா ஓப்பன் பண்ணி குத்தி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இது மைதா மாவில் கோதுமை மாவா லேட்டாக தான் ஆகும். பார்த்து மேலே கைப்பட்டா சுற்றும். லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 2 செகண்ட் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக் எடுத்துடலாம். இப்போ லைட்டாக மேலே பொங்கி வருது. ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சா கேக்கு செஞ்சு தப்பு பண்ணிட்டேங்க. இந்த என்ன சொல்ற ராடை வந்து கீழே மேலேயும் நான் வந்து வச்சுட்டேன். அது வந்து ப்ரௌனிக்கு தான் செய்வாங்க, ஓகேங்களா? கேக்குக்கு கீழ் ராடு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை வந்து உபயோகப்படுத்தணும். அப்புறமேட்டு தான் ஒரு 5 நிமிஷம் வச்ச பிறகு தான் என்னடா கேக்கு பொங்கவே இல்லைன்னு பார்த்துட்டு மறுபடியும் கீழோட ராடை மேலே உள்ள அமர்த்திட்டு கீழே மட்டும் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதை லைட்டாக பொங்கி வந்திருக்கு. அவ்வளோ ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் கேக் எப்படி இருந்திருக்குன்னு. இப்போ வெந்திருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். எடுத்துருவாங்க. ஊற்றி பார்க்கலாமா? வெந்துருச்சு பாருங்க. வெந்துருச்சா? சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ஆற விட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் லைட்டாக ஆறினாலும் சரி ஆட்டாலும் சரி போடுவோமா? எடுத்துருவோமா? அந்த இது அப்படி எடுத்துருவோம். அப்படியே ஒட்டாக வந்துருச்சு. இது வந்து நம்ம கேக்கு சொல்ல முடியாது. இந்த தேங்காய் பருப்பிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கு வரும் இருக்கா. இது வந்து குட்டி டின்னர், ஒரு சின்ன டின்னர் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து உரியில டின்னர், அதனால தான் நம்ம அதை பாருங்க இருந்துச்சு. எடுத்துருவோமா? சூடாக கட் பண்ணி டேஸ்ட் பார்க்கணும். எனக்கு வந்து சூடாக இருக்குது, அறுக்கக்கூடாது தான். எனக்கு வந்து இந்த இதை டேஸ்ட் பார்க்கணும் தெரியும். தேங்காய் ஆறும்போது பண்ணாக்க நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பார்ப்போம். அது நல்லா ஆரணும். சூடாக இருக்குது, நல்லா வாசனை செம்மையாக இருக்குது. ஆனால் செம்ம சூடாக இருக்குது. வசிட்டு கொடுப்போம் டேஸ்ட் பார்க்குறது. சாப்பிடணும். கட் பண்ணி பார்க்கணும். செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப கொதிக்குது.